இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 22 மீனவர்களையும் 2 படகுகளையும் விடுவிக்க கோரி மீனவர்கள் தருவைக்குளம் கிராமத்தில் வேலைநிறுத்த போராட்டத்திலும் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முரளி கணேஷ், அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கோரிக்கை, அதற்கு அதிகாரிகள் என்ன பதில் சொல்கிறார்கள்? விவரங்கள். ஜெனிஃபர், தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் கடற்கரை பகுதியில் இருந்து கடந்த ஜூலை 22ஆம் தேதி 2 படகுகளில் சுமார் 22 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாங்க. இவங்க ஆழ்கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி இவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக இலங்கை கடற்படையினர் 22 பேரை கைது செய்ததோடு இந்த 2 படகுகளையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த 2 படகுகளையும் பறிமுதல் செஞ்சு இந்த 2 படகுக்கும் தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இலங்கை புத்தளம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கோட விசாரணை என்பது நடந்து வருது. இதில் முதல் கட்டமாக 12 மீனவர்களுக்கு கடந்த 3ஆம் தேதி இந்திய கடல் எல்லையிலிருந்து இலங்கை எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்ததற்காகவும் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்ததற்காகவும் சுமார் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. அவங்களுடைய படகையும் விடுவிக்கிறதுக்கு தொடர்ந்து மறுத்து வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள் 22 மீனவர்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும், 2 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தருவைக்குளம் மீனவ கிராம மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதையொட்டி இன்னைக்கு மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகல. கிட்டத்தட்ட ஒரு 250 நாட்டுப்படகு உள்ளிட்ட 300 படகுகள் கரையில் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏலக்கூடங்கள் செயல்படல. ஐஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அனைத்தும் இயங்காமல் இன்று ஒரு நாள் மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் இலங்கை சிறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் ஏராளமானவங்க கலந்திருக்காங்க. அவங்க கிட்ட இது குறித்து நாம பேசலாம். கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாகுது இந்த தருவக்குளத்துல இருந்து உங்க குடும்பத்தில் உள்ளவங்க இங்க இருந்து புறப்பட்டு போய் இப்போ இலங்கை சிறையில் இருக்காங்க. அவங்களுடைய நிலை என்னன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். இன்னும் 35 நாள் ஆயிட்டு சார். நாங்க அவங்கள்ட்ட பேசவும் இல்லை, வாங்கவும் இல்லை. எங்க பிள்ளைங்க எல்லாம் அவங்க அப்பான்னு கேட்காங்க சார். எப்ப வருவாங்கன்னு தெரியல. 35 நாளாகி எங்க வீட்டுல எந்த ஒரு வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிற கொடுமையும் தாங்க முடியல சார். அவங்களோட போட்ல போறவங்களோட பிள்ளைங்களும் அப்பா எப்போ வருவாங்கம்மா, மாமா எப்போ வருவாங்கன்னு அவ்வளவும் கேட்டுட்டு கிடக்கு சார். அவங்க கடலுக்கு போயே 1 மாசத்துக்கு மேலானதுக்கு பிறகுதான் அவங்க பிடிபட்டது. அவங்க பிடிபட்டதுல இருந்து இப்ப 35 நாள் ஆயிட்டு. நாங்களும் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்து பார்த்துட்டோம். யாரும் எந்த ஒரு முயற்சியும் எடுத்ததெல்லாம் தெரியல. அவங்க எடுத்ததா சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு எந்த ஒரு இது எடுத்த மாதிரி தெரியல சார். இப்ப பிள்ளைங்க எல்லாருமே அப்பா எப்ப வருவாங்க, பிள்ளை எல்லாமே பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க சார். அவங்களோட நிலைமை என்ன, அங்க இருக்கிற மீனவர்களோட நிலைமை என்னன்னே தெரியல சார் எங்களுக்கு. அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? மத்திய மாநில அரசுகளுக்கு மத்திய மாநில அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை சார், அந்த வலையை பொறுத்தளவுல அது ஒரு சூற மீன் பிடிக்கிற செதில் வலை தான். இது மத்திய மாநில அரசோட சப்போர்ட்ல நடக்கிற ஒரு வலை தான். அப்படி இருக்கும்போது இதை பிடிச்சிருக்காங்க போது நீங்க ஏன் சார் கேட்க மாட்டேங்க? எங்க மீனவர்களை ஏன் சார் மீட்டு தர மாட்டேங்க? அதாவது ஜெனிஃபர், இவங்களுடைய ஒற்றை கோரிக்கை இவங்க 22 மீனவர்களையும் மீட்டு அங்க தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கணும். இந்த 2 படகுகளையும் உடனடியாக மீட்டு அனுப்பி வைக்கணும். இவங்க மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இவங்க காற்றின் காரணமாகத்தான் அந்த பகுதிக்குள்ள சென்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அவங்களுடைய குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க. ஜெனிஃபர், நிச்சயமாக இவர்களின் கண்ணீருக்கு விடையளிக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி முரளி கணேஷ்.